என்னோட எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்ச இடம் எங்க அப்படின்னா பிரேக்கப்பா மட்டும்தான் இருந்துச்சு. எப்படியோ நான் கட்டுப்படுத்தி இழுத்தி அதை வந்து ஒரு லாங் டேர்முக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட அது முடிஞ்ச இடம் டைரக்டா வந்து பிரேக்கப். பிகாஸ் என்னோட டீனேஜ்ல இருந்து 25 என்னோட ஏஜ் வரைக்குமே இந்த ஒரு சில விஷயங்கள்ல சைக்காலஜிக்கல் திங்ஸை ரிலேஷன்ஷிப்ல நான் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஸோ 4 அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல எந்த ரிலேஷன்ஷிப் குருஸும் எந்த ரிலேஷன்ஷிப் கோச்சஸும் யாருமே பெருசா சொல்லித்தரது கிடையாது. பிகாஸ் இது அவங்களுக்கே தெரியறது கிடையாது. ஸோ நான் மேஸ்குலிட்டி பத்தி நிறைய பேசுறதுனால, என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நான் சொல்றதுனால இந்த ஒரு 4 விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க இல்ல, பட் நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் இதை முன்னாடியே நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி உங்க ஃபியூச்சர்ல உங்க பார்ட்னர் வரும்போது அவங்கள ப்ராப்பரா பாத்துக்கிறதுக்கு இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் 1 விச் இஸ் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்குள்ளதான் நான் வருவேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கே மெசேஜ் அனுப்புறீங்க, பட் வேகமான ரிப்ளைஸ் வரல. நீங்க யாருக்கோ கால் பண்றீங்க, பட் நான் அவங்க கால் பிக் பண்ணல. உடனே உங்க மைண்ட் ஓகே ஃபைன், அவங்களுக்கு நம்மள பிடிக்கல, அவ்வளவுதான், நீ ரிஜெக்டட், நீ ஒரு வேஸ்ட் ஃபெலோடா, வொர்த்லெஸ்டா நீ இப்படின்னு நான் நினைச்சிருக்கேன்ப்பா. நீங்க நினைச்சிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் நிறைய டைம் நினைச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், அவங்க மேபி ஒர்க்ல இருக்காங்க, லேட்டா ரிப்ளை பண்றாங்கன்னா ஓகே, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத நான் பயங்கரமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர பயமா இருக்கும் ஆக்சுவலி. அவ்வளவுதான், விட்டு போயிடுவாங்க என்ன அப்படின்ட்டு. இது ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 to 3 years எடுத்துருச்சு. பட் யூ ஆர் வெரி லக்கின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லையா. ஸோ இதுல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ரெக்கவர் பத்தி நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிப்ளை வந்து லேட்டா வந்தா ஒரு மாதிரி ரொம்ப ஆன்ஷியஸா ஃபீல் பண்றது, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ஃபேக்ட் ஒர்க் ப்ரொஃபஷனல் ரீதியா இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா ஃபீல் பண்றது, அண்ட் மேபி எப்பவுமே அவங்க உங்க கூடயே இருக்கணும், ஷி ஜஸ்ட் நீட் டு பி யோர் மதர்லி கேரக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்றது, இது எல்லாமே இந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்குள்ள வரும். முக்கியமா ஃபியர் ஆஃப் லூசிங், அந்த பர்சனை நான் இழந்துருவேன் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஒரிஜினல் செல்ஃபை விட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாற ஆரம்பிப்பீங்க, நடிக்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை நாள் நடிப்பீங்க சொல்லுங்க? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உடஞ்சு வெளியே வரும் இல்லையா, அதுதான் நடக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நெக்ஸ்ட் டைம் நீங்க யாருக்கோ மெசேஜ் பண்றீங்க, உங்களோட க்ளோஸ் பர்சன், அவங்க கிட்ட ரிப்ளை லேட்டா வந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பாடியை ரெகுலேட் பண்ணுங்க. ரெகுலேட் பண்றதுக்கு நான் பண்ற ஒரே மெத்தட் பிரீத்திங் ஒர்க் அவுட் மட்டும்தான். இது எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. லெட்ஸ் சே பாதி இன்ஹேல், ஃபுல் எக்ஸேல், பாதி இன்ஹேல், 2 seconds ஹோல்ட், ஃபுல் எக்ஸேல். இதை தொடர்ந்து ஒரு 7 times 8 times பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கே ரெக்கக்னைஸ் ஆகும். ஓகே ஃபைன், இப்போ நான் ஏன் இவ்வளோ ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ட்டு செக் பண்ணா பண்ணிட்டு போறாங்க, இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேட் கிரியேட் ஆகும். இங்க நம்ம வந்து பிறந்தது, வாழ்றது, வளர்றது, இது எல்லாமே நம்ம இந்த கேம்ல எப்படி இம்ப்ரூவ் ஆகுறோம் தானே தவிர எப்படி மற்றவங்களை நான் அட்ராக்ட் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்பர் 1 ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். நம்பர் 2 அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு பயமா இருக்கும். மேபி யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு லவ் கேர கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படிடா அதுல இருந்து வரலாம், பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கும். முக்காவாசி இண்டிபெண்டன்ட் விமன், இண்டிபெண்டன்ட் மென் அப்படின்னு சொல்லிக்கிற முக்காவாசி பீப்புள் இந்த கேட்டகரிக்குள்ளதான் வருவாங்க. ரைட், நீங்க இண்டிபெண்டா சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, நீங்க இண்டிபெண்டா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா life has to become, you just need to evolve in this world, right? so உங்களோட ஜென்ரேஷன்ஸை நீங்க கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு ப்ராப்பரா எந்த பிபிளிக்கல் இல்லை எந்த ஒரு வேதங்களை நீங்க எடுத்தீங்கனாலும் அதுக்குதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், ரைட்? பட் அது மட்டுமே ஒரு கோர் கிடையாது.
அது மட்டுமே கோர் கிடையாது. பட் நீங்க உங்களோட ஜென்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஐ மீன் நீங்க ஒரு 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 உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும் இல்லையா? பட் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இது சைல்ட்ஹுட்ல பேரண்டல் கைடன்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா கிரியேட் ஆகும். ஸோ இவங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் தனியா இருக்கணும், எனக்கு ஓன் ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை எப்படி நீங்க ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு ஓப்பன் அப் வித் யுவர் பார்ட்னர். பிகாஸ் இந்த மாதிரி கிரைட்டீரியால இருக்கிறவங்க ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க அவங்க பார்ட்னர் கிட்ட, சொன்னா கோச்சிப்பாங்க. ஸோ அதனால சொல்லாம கொள்ளாம அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், இவன் ஏன் என்ன தேவையில்லாம அவாய்ட் பண்றான், இல்ல இவன் ஏன் என்ன தேவையில்லாம அவாய்ட் பண்றா, ஸோ நான் கூட இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு. சாரி, திடீர்னு வெயில் கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு அட்ரஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ஓகே, ஸோ அவங்க கிட்ட சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு, நான் இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான், ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, எனக்கு ஒரு பவுண்டரிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க, ரைட்? இது உங்களை கூல் டவுன் பண்ணும், காம் பண்ணும். தேர்ட் திங் விச் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது. இந்த டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல புல் புஷ் டைனாமிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். இவங்க வந்து பேலன்ஸ்டா இருக்க மாட்டாங்க, டூ எக்ஸ்ட்ரீம் போல்ஸா இருப்பாங்க. ஓகே, ஒண்ணு அந்த பொண்ணு இல்ல அந்த பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு பையன் தான் வேணும்னு நிற்பாங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ற அந்த ஒரு கேட்டகரி. இல்ல வேண்டாம்னா டோட்டலா வேண்டாம், இந்த நடுவுல பேலன்ஸ்டா என்ன ப்ராப்ளம் என்ன சார்ட் அவுட் பண்ணலாம். நானும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஆன்சியஸும் வருவேன், அட் த சேம் டைம் இந்த ஒரு டிஸ்ஆர்கனைஸ் அட்டாச்மெண்ட் பார்ட்னருக்குள்ளேயே நான் வந்து இருப்பேன். ஸோ ஒண்ணு எனக்கு வேணும்னா வேணும், இல்லைன்னா வேண்டாம்னா வேண்டாம். இந்த நடுவுல நம்ம ஏன் வந்து வேணாம்னு நினைக்கிறோம், என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் யோசிக்கிறது. இதுக்குமே என்ன சைக்காலஜிக்கல் ரீசனா இருக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பேரண்டல் கைடன்ஸ் தான். பேரண்டல் கேர் வந்து ப்ராப்பரா சைல்ட்ஹுட்ல நமக்கு இருக்கிறது கிடையாது. நமக்கு அந்த பேரண்டல் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஒண்ணு ஓகே ஃபைன், வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும், இந்த மாதிரி நிற்போம், ரைட்? ஸோ அப்ப இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஈஸியா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுதான் இங்க மெயினான ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ நார்மலா பண்ற விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பர் விஜிலண்டா இருக்கும். இதுல இருக்கிற பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் ஹைப்பர் விஜிலண்டா இருப்பாங்க. ஸோ வாட் யூ நீட் டு டூ ஹியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பண்றேன்னா, நான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிக்க ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். நான் எந்த ஒர்க் பண்ணாலும் இல்ல எந்த விஷயம் பண்ணாலும் பொறுமையா பண்றேன், வேகம். ஏன்னா எனக்கு என்னோட ஒரு நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா வேகமா பண்றது. எதா இருந்தாலும் தண்ணி குடிக்கிறது நீங்க எவ்வளவு பொறுமையா குடிப்பீங்க, நான் வேகமா குடிப்பேன். நடக்கிறது நான் வேகமா நடப்பேன், ஒர்க் அவுட் நான் வேகமா பண்ணுவேன். எனக்கு எல்லாத்துலயுமே இந்த வேகம் அப்படிங்கிறது, நான் ஹைப்பர் விஜிலண்ட் பர்சன். பட் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த ஹைப்பர் விஜிலண்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஓகே ஒரு மீடியமா இருக்கலாம், மீடியமா நடுவுல பேலன்ஸ்டா இருக்கலாம், நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ ஃபோர்த் ஒன் விச் இஸ் செக்யூர் அட்டாச்மெண்ட். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் லவ், ரொம்ப சேஃபஸ்ட் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது யாருன்னா, இந்த மாதிரி செக்யூர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பர்சன், செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல இருக்கிற பர்சன்ஸ். ஸோ இவங்களுக்கு ரொம்ப இவங்க கூட இருக்கிறத ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ அந்த லவ்வை எப்படி வெளியே கொடுக்கலாங்கிறதுல அவங்க வந்து பயங்கரமான ஒரு கான்சென்ட்ரேஷனோட இருப்பாங்க. அவங்களுக்கு அது கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அன்வான்டா பயப்பட மாட்டாங்க, அன்வான்டா ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இந்த ஒரு விஷயத்துல இருக்கு. பட் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த 3 இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டுமே செக்யூர் அட்டாச்மெண்ட்டா மாற முடியும். தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, ரைட்? ஸோ எனக்கு இந்த எமோஷன்ஸோட உட்கார்றது, என்னோட அந்த பாஸ்டை ஃபேஸ் பண்றது, இது எல்லாமே எனக்கு அவ்வளோ பயங்கரமான பயம். தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் யார் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம்தான், நீங்க உங்களோட எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணல, நீங்க உங்களோட பாஸ்டை ஃபேஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க ரிலேஷன்ஷிப் எடுக்கிற எல்லாத்துலயுமே பயங்கரமான ஃபெயிலியர்ஸை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ஸோ வாட் யூ நீட் டு டூ ஹியர் விச் இஸ், you just need to regulate your nervous system. உங்களோட நர்வஸ் சிஸ்டமை நீங்க ரெகுலேட் பண்ணணும். ஸோ ChatGPTல 1000 கொடுக்கலாம், இல்லை வந்து மற்ற யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் இதை பத்தி சொல்லலாம். பட் த திங், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும். ஒரு டோட்டலா நான் ஆன்லைன்ல இருந்து வெளியே வந்துருங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் முடிஞ்ச அளவு நீங்க ஆன்லைன்ல இருந்து ஸ்டெப் பேக் பண்ணி வெளியே வந்து உங்க எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க யாருங்க அதை கண்டுபிடிங்க. நீங்க உங்க கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்யூரா இருக்க கத்துக்காங்க. எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருங்க.
லெட்ஸ் பிரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்வான்ட் தாட்ஸ் போதா உங்க பிரீத்திங் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்வான்டான விஷயங்கள் உங்களுக்கு உடனே ஒரு தப்பான விஷயத்த உடனே பண்ணணும்னு சொல்லி ஒரு ஏர்ஜ் கிரியேட் ஆகுதா, முதல்ல உங்க பாடியை செல்ஃப் ரெகுலேட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, ரைட்? ஸோ இங்க இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பா. பிகாஸ் ஏன்னு கேக்குறீங்கன்னா, என் லைஃப்ல 15 இயர்ஸ் இதனால எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நான் வந்து பிரேக்கப்ஸ் அண்ட் ஸோ நான் ஒரு வேஸ்ட், நான் வந்து ஒரு ஒன்றும் உதவாத ஆளுங்கிற மாதிரி என் நம்பர் ஆஃப் தாட் பேட்டர்ன்ஸ் என் மைண்டுக்குள்ள இருந்து. பட் அதை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்றதுக்கு இப்போ நான் போயிட்டு இருக்கேன் இந்த ஹார்ட் ஜேர்னி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ நீட் மை ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ், இல்லை என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேலண்ட்லின்னு சொல்லி கீழே லிங்க் இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் உங்க ப்ராப்ளமை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்கிட்ட. தென் என்னோட கோச்சிங் பேக்கேஜஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். தென் நம்ம வந்து இந்த கோச்சிங் எத்தனை தென்னு ஓகே, ஸோ கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பீ ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் பேக் ஆன் த ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேஸ்குலினிட்டி, ரிலேஷன்ஷிப், மென்டல் ஹெல்த், இப்படி மென்னுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுக்குமான ஆன்சர்ஸை நான் என்னோட சேனல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன கான்டெக்ட் தோணுதோ அதான் கான்டெக்ட். இதுதான் நிஷி, இப்படிதான் போனோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான். ஸோ பீ ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே எத்தனை தடவை, அண்ட் ஐ வில் see you in this video. Thank you for watching my video.